ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர் லவ் இஸ் தேர் காடிஸ் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியோட சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஆத்தர் லியோ டால்ஸ்டாயோட ஒரு ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரி வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம வந்து கடவுளை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஸ்டோரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஸ்டோரியை வந்து நம்ம தமிழில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக கிறிஸ்பாக வந்து உங்களுக்கு மொத்த சம்மரியும் அடங்குற மாதிரி வந்து இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்ற பார்த்தலாமா. லீவ் நிக்கோலியாவிக் டால்ஸ்டாய் அப்படிங்கிறத இவரோட ஃபுல் நேம். 9th செப்டம்பர் 1828 பிறந்திருக்கிறாங்க. இவர் வந்து ரஷ்யாவில் பிறந்திருக்காரு. 20th நவம்பர் 1910 வந்து இறந்துருக்காங்க. வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒர்க்கோட ரைட்டர் வந்து இவர் தான். இவர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிற வேர் லவ் இஸ் அண்ட் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, வேர் லவ் இஸ் தேர் இஸ் காட் அப்படிங்கிற ஸ்டோரி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோரியை வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 எழுதியிருப்பாங்க. 23 டேல்ஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து பப்ளிஷும் பண்ணியிருப்பாங்க நம்மளோட லியோ டால்ஸ்டாய். நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட இம்பார்ட்டண்டான தீம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் இஸ் த ட்ரூ பாத் டு காட், அதாவது அன்பு மட்டும்தான் கடவுள்கிட்ட போகிறதுக்கான ஒரே வழி. கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன், ஹெல்பிங் த புவர்ஸ், ஃபர்கிவ்னஸ், create peace and unity. Faith becomes meaningful when expressed through actions. இது எல்லாமே வந்து இதோட மேஜரான தீம்ஸாக வந்து சொல்லப்படுது. அண்ட் தீம்ஸ், இந்த ஸ்டோரியோட தீம்ஸ் கேட்டாங்கன்னா இதெல்லாம் சைட் ஹெட்டிங்காக வச்சு இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணி எழுதலாம். அண்ட் வேர் லவ் இஸ் தேர் காட், அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஷார்ட் ஸ்டோரி லியோ டால்ஸ்டாயோடு. அதாவது கடவுளோட ப்ரெசன்ஸை நம்ம எங்கெங்கெல்லாம் ஃபீல் பண்ணலாம், லவ், கைண்ட்னஸ், கம்பேஷன், செல்ஃப் சர்வீஸ், இது எல்லாமே வந்து இதோட தீம்ஸாக பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்டோரியில் வந்து இது எல்லாமே வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதோட மெயினான நம்மளோட ப்ரோட்டகனிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்டின் அட்விச் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஸ்பெல்லிங் இருக்குது. அண்ட் பார்த்துக்கோங்க, அவர் வந்து ஒரு காப்லர்னால் செருப்பு தைப்பாங்க இல்லையா, அவங்க தான். அவருக்கு வந்து ரொம்பவே வயசாயிடுச்சு. இவர் வந்து தனியாக வந்து ஒரு பான்ஸ்டம் ரூமில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு குட்டி அறையில் வந்து இவரோட ஷாப் இருக்குல்ல, அங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஸ்ட்ரீட் லெவலில் தான் வந்து இது இருக்கும். அதில் வந்து அவர் பீப்புளெலாம், அவரை கடந்து போகிறவங்களெல்லாம் அவங்களோட செருப்பை வச்சு தான் வந்து அவர் வந்து கண்டுபிடிப்பார். அவர் வந்து ஷூஸை ரிப்பேர் பண்ணுறது, செருப்பை வந்து ரிப்பேர் பண்ணுறதுலாம் வந்து அவருடைய வேலை. இவர் வந்து பீப்புளை வந்து அவங்களோட செருப்பை பார்த்து தான் இது வந்து இவங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப வருஷமும் இந்த தொழிலை வந்து பார்த்துட்ருக்கிறாரு. நம்ம ஸ்டோரியோட ப்ரோட்டகனிஸ்ட் மார்ட்டின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க ஒய்ஃபோட ஒரு ஃபேமிலி லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருப்பார். அவருக்கு குழந்தைங்க, ஒய்ஃப் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க. அண்ட் அவங்களோட குழந்தைங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து வந்து இறந்து போயிடுவாங்க. அண்ட் இவரோட கடைசி உயிரோடு இருந்த ஒரே ஒரு பையனும் ரொம்பவே சின்ன வயசுலேயே வந்து இறந்து போயிடுவார். அதாவது எங்கேஜ்லேயே இறந்து போயிடுவார். ஸோ இவரோட லைஃப் வந்து ஒரு பயங்கரமான ட்ராஜடி, அதாவது ரொம்பவே கஷ்டம், துயரத்துக்கு ஆளானதுனால. ட்ராஜடின்னா தெரியும் இல்லையா, கஷ்டம், துயரம், அது மாதிரி எடுத்துக்கலாம். அதனால மார்ட்டினுக்கு வந்து ரொம்பவே மனசு உடஞ்சி போய் அவர் வந்து ரொம்ப கவலையாக வந்து இருப்பார். அண்ட் இவருக்கு வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். கடவுள் வந்து ஏன் வந்து எல்லாத்தையுமே என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை பற்று இல்லாமல் போயிடும். அண்ட் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டான பில்கிரிம் வந்து மார்ட்டினை வந்து பார்ப்பாரு. அண்ட் அவர் வந்து அட்வைஸ் பண்ணுவார். இவருக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அவர் மட்டும்தான் வந்து அவருக்காக தான் வந்து அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவருக்குன்னு வேறு யாருமே இல்லை. அப்போது நீ உனக்காக வாழ்கிறதுக்கு பதில் ஏன் நீ வந்து கடவுளுக்காக நீ வாழக்கூடாது, கடவுளை பொறுத்த வரைக்கும் நீ மற்றவங்களுக்காக வாழு அப்படிங்கிற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணதும் மார்ட்டினை வந்து பைபிள் வாசிக்க வந்து சொல்லுவார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மார்ட்டின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் டெய்லி வந்து பைபிள் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்ட்டின் வந்து அவர் சொன்ன அட்வைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாமே ஃபாலோ பண்ண மறுபடியும் அவருக்கு வந்து கடவுள் மேலே வந்து ஒரு ஹோப் வருது. ஒரு
பீஸ், அவருக்குள்ள ஒரு அமைதி, நம்பிக்கை கிடைக்குது. அண்ட் அந்த நம்பிக்கையிலே வந்து இப்போ வந்து அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து ஒரு மீனிங்ஃபுல்லா மாறணும் அப்படிங்கிறதுக்காக, இவர் எல்லார்கிட்டயுமே ரொம்ப கைண்டா, ஃபேத்ஃபுல்லா, ஹானஸ்ட்டா வந்து நடந்துட்டு இருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு வந்து அவர் பைபிள் வாசிக்கும்போது, மார்ட்டினுக்கு வந்து ஒரு மிஸ்டீரியஸான வாய்ஸ் வந்து மார்ட்டின் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி வந்து அவருக்கு கேட்கும். அப்போ அ என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் நாளைக்கு வந்து நான் வந்து உன்ன பார்க்க வரேன், உன்னோட ஸ்ட்ரீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மார்ட்டின் வந்து பிலீவ் பண்றாரு. அது வந்து கடவுள் தான். கண்டிப்பா வந்து கடவுள் வந்து நாளைக்கு வந்து நம்மள வந்து பார்க்க வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவருமே காலையில எந்திரிச்சு அவரோட டெய்லி ரொட்டீன் எல்லாம் பார்த்துட்டு அந்த கடைக்கு போவாரு. காலையில இருந்து வந்து கடவுளுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பா வந்து கடவுள் வந்து நம்மள இன்னைக்கு பார்க்க வருவாரு அப்படின்றதுல ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாவும், ஈகராவும் வந்து என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு. அண்ட் அந்த இதில சைடு பை சைடு ஒரு வேலைய பார்க்குறாரு. அப்போ வந்து ஒரு ஓல்டு ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர் ரோட்டெல்லாம் தூத்து பெருக்குவாங்க இல்லையா? அவங்க வந்து வராங்க. அந்த மார்னிங் வந்து மார்ட்டின் வந்து என்ன நோட்டீஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அ ஸ்வீப் பண்ணுவாங்கல்ல, அந்த வயசானவரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன். அவரு பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருக்காரு. அண்ட் அந்த அடிக்கிற குளிருக்கு வந்து ரொம்பவே ஒரு ஒரு ஷேபியான அப்பியரன்ஸ்ல ரொம்ப பாவமா, ரொம்ப வயசாகி போய் வந்து அவரு இருக்காரு. மார்ட்டின் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குளுருக்கு, அந்த ஸ்னோக்கெல்லாம் வந்து இவரால தாங்கவே முடியாத அளவுக்கு அந்த வயசானவர் இருக்காரு. மார்ட்டின் அவங்கள உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாட் கப் ஆஃப் டீ குடுக்குறாங்க. அண்ட் அவர வந்து கொஞ்சம் வார்ம் ஆக்குறாங்க. அந்த ஃபயர்லாம் காட்டி, அந்த குளிருக்கு எதமா பனிலாம் விழுந்தது அப்படின்னா, அந்த ஃபாரின்லலாம் தீ மூட்டி குளிர் காய்வாங்கல்ல, இது மாரி குளிர் காய வைக்கிறாங்க. அண்ட் கடவுளோட அந்த கைண்ட்னஸ் வந்து அவருக்கு வந்து தெரியுது. கடவுளோட லவ்வ வந்து ஸ்டீஃபன் மூலியமா, ஸ்டீஃபன கம்ஃபோர்ட் பண்ண மூலியமா, அவருக்கு வந்து உதவி பண்ணது மூலியமா வந்து பார்க்குறாங்க. அண்ட் மார்ட்டின் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து விசிட் பண்ணிட்டு போனதுல ரொம்ப ஹாப்பி. ஆனா நெக்ஸ்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கடவுளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மார்ட்டின் வந்து ரொம்பவே வந்து ஒரு மோசமான நெலைமையில, ரொம்ப பாவப்பட்ட நெலைமையில ஒரு வுமன், அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தைய வந்து கையில வச்சுட்டு வராங்க. அந்த குழந்தை வந்து பசியினால அழுவுது. குளிர் தாங்க முடியாம அந்த பொண்ணுமே வந்து நடுங்கிட்டு, அந்த குழந்தை பசியினால அழுதுட்டு வருது. அத மார்ட்டின் பார்க்குறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு வார்மா கிளாத்ஸ் கூட இல்ல. கொஞ்சம் கூட மணி கூட இல்ல. மார்ட்டின் அவங்களையும் உள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹாட்டா ஃபுட் குடுக்குறாரு. அந்த பேபிக்கு வார்மா ஒரு கிளாத் குடுக்குறாரு. அந்த விமனுக்கு வந்து இவரோட ஓல்டு கோட்ட வந்து குடுக்குறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்றதுக்கு தேவையான கொஞ்சம் பணமும் இவர் கையில உள்ளத குடுக்குறாரு. அந்த விமன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்க் பண்றாங்க. அவங்க கண்ல வந்து கண்ணீர் கெட்டிருது. அண்ட் ரொம்பவே ஹேப்பியா வந்து மார்ட்டினோட கடைய விட்டு போகும்போது அவங்க ஹேப்பியா போறாங்க. மறுபடியும் மார்ட்டினுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் அகைன் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்து கடவுள் வந்து இன்னைக்கு கண்டிப்பா நம்மள பார்க்க வருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால வந்து கண்டிப்பா அவரு பார்க்க வருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில அகைன் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்தியான வேலை ஆகுது. மார்ட்டின் வந்து எத நோட்டீஸ் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஆப்பிள வந்து திருடிர்றான். ஒரு ஆப்பிள் செல்லட்ட இருந்து ஆப்பிள திருடிர்றான். அங்க உள்ள அந்த ஒரு ஆங்ரியான விமன் வந்து அந்த பையன என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆஸ் யூசுவல் நடக்கிறது தானே. ஒரு கடையிலேருந்து நம்ம ஒரு பொருள் திருடிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மள பனிஷ் பண்ணுவாங்க. அது தப்பு தானே. ஆனா மார்ட்டின் வந்து குயிக்கா அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன வந்து அவங்கள்ட்டருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்து, "நீ பண்ணது தப்பு. நீ வந்து மன்னிப்பு கேளு" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பையனும் சின்சியரா அப்பாலஜைஸ் பண்ணிருவான். மார்ட்டின் வந்து அந்த பையன என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட அழைச்சிட்டு வந்துருவாரு. அந்த ஓல்டு விமனும் வந்து அந்த பையன வந்து மன்னிச்சிருவாங்க. அண்ட் கடவுள் வந்து இனிமையாவது வந்து வருவாரு அப்படிங்கிறதுக்காக வந்து மார்ட்டின் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விமன்ட்ட இருந்து அந்த பையன வந்து காப்பாத்திருவாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டு லேடிக்கு வந்து ஹெல்ப் கூட பண்ணுவான். அவங்க வந்து அந்த பேஸ்கெட்ட அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு கொண்டு போறதுக்காக ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் வந்து இதுவுமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா 2 பேருமே கிளம்பிருவாங்க. அண்ட் மார்ட்டின் இன்னும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? ஆனா கடவுள் வந்து அவர பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வெயிட் பண்ணுவாரு. அந்த ஈவினிங் வந்து மார்ட்டினுக்கு ஒரு பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட். என்ன அப்படின்னா, கடவுள் வருவார்ன்னு சொன்னாரு. ஆனா அவரு வரல. நம்ம வந்து கடவுளுக்காக காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அன்னைக்கு நைட்டும் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் அவரோட ரொட்டீன் பைபிள் வந்து ரீட் பண்றாரு. அண்ட் அவரோட கண்ல வந்து ஒரு வெர்ஷன் வந்து மாட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "பீப்பிள் ஹேட் ஹெல்ப்ட் த டே."
அவங்கள எல்லாமே அவர் நெனச்சு பார்க்குறாரு. ஸ்டீஃபன், அந்த புவர் மதர், அந்த பையன், அந்த பேபி, அந்த ஆப்பிள் செல்லர் எல்லாமே பார்ப்பாங்க. அண்ட் ஒவ்வொருத்தவங்க முகத்துலயுமே வந்து மார்ட்டின் ஹெல்ப் பண்ணது மூலியமா அவரு வந்து ஒரு சிரிப்ப பார்த்தாரு. அவங்களோட அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹேப்பியா மாறுச்சு. இது எல்லாமே தான் வந்து கடவுளோட வார்த்தைங்க. வாட்டெவர் யூ டிட் ஃபார் ஒன் ஆஃப் த லீஸ்ட் ஆஃப் தீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் மைன், யூ டிட் ஃபார் மீ. அதாவது கடவுள் சொன்ன வார்த்தை வந்து அவருக்கு வந்து நினைவுக்கு வருது. என்னென்ன வந்து நீ எனக்கானவங்களுக்காக, அதாவது நம்ம குழந்தைங்களுக்காகவோ, மக்களுக்காகவோ நீ செய்றியோ, அது வந்து நீ எனக்கே செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்ன வார்த்தை வந்து கேட்குது. அண்ட் மார்ட்டின் வந்து ஃபைனலா என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து எதுக்காக வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின விசிட் பண்றதுக்கு கடவுள் வந்திருக்காரு. ஆனா, ஒவ்வொரு மக்கள் மூலியமா தான் வந்திருக்காரு. அந்த புவர் ஸ்வீப்பரா இருக்கலாம், அந்த மதரா இருக்கலாம், அந்த பேபி மூலியமா, அந்த பாய் மூலியமா தான் கடவுள் வந்திருக்காரு. அண்ட் மார்ட்டின் வந்து அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது தான் வந்து லவ். அதுதான் வந்து கடவுள். அந்த அன்பு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வருது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஓல்டு ஷூ மேக்கரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு தான் வந்து நம்மளோட புரோட்டகனிஸ்ட் மார்ட்டின் ஆட்விச். இத வந்து ரொம்பவே சிம்பிளான கேரக்டர்ஸ் தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஜீசஸ் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி நம்பி அவர் வந்து இருக்காரு. கடைசியா பார்த்தோம்னா, நம்ம வந்து மத்தவங்கள ஹெல்ப் பண்றது தான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது தான் அந்த ஸ்டோரியா வந்து நமக்கு முடியும். அண்ட் இவ்வளோதான் வந்து அந்த ஸ்டோரி. அண்ட் இந்த ஸ்டோரியில வந்து ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கேளுங்க. வேற ஏதாவது போம், நாவல் டாபிக் வந்து சம்மரியோ, ஸ்டோரியோ தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.